வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RBLPல தேர்ட் ஸ்டேஜில் கனெக்ட் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டை பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கான சாம்பிள் கொஸ்டின், ஏன்னா இது வரைக்கும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாதவங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து ரொம்பவே புதுமையாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபைனலாக வந்து ஹவு டு கெட் பெட்டர் ஸ்கோர் இந்த எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்பவே முக்கியமான வீடியோ. நான் எல்லா வீட்லையும் அதான் சொல்கிறேன், ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கோர், இந்த டெஸ்ட்டில் எடுக்கிற ஸ்கோர் வந்து ரொம்பவே ப்ளே ஆகும். அது ஏன் அப்படின்றத வந்து நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து டேரெக்டாக கண்டென்ட் குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா CBTT 1, அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் CBT 2, அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் CBAT சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றத கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த CBT 2ல வந்து பார்ட் A அப்படின்றது இருக்கும், பார்ட் B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்ட் B தான் வந்து ட்ரேட் ரிலவெண்ட், உங்களுடைய டெக்னிக்கல் நாலேஜ். பார்ட் A வந்து நார்மலாக எப்பயும் போல கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ CBTக்கு அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எதுக்காக வந்து இந்த CBAT முக்கியம் அப்படின்றத நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா, உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்படி கால்ஃபர் பண்ணுவாங்க, பார்ட் ஏல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதோட 70% வந்து வெயிட்டேஜ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CBAT இந்த சைக்காலஜி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 30% வெயிட்டேஜ் எடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? பார்ட் B முக்கியம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இதில் அவங்க சொல்லக்கூடிய மினிமம் குவாலிஃபைங் மார்க் எடுத்தால் மட்டும் போதும். அதிகமாக அதுக்கு வெயிட்டேஜ் கிடையாது. ஏன்னா 70% மார்க் எதுக்கு, பார்ட் ஏல மட்டும்தான். 30% மார்க் வந்து CBAT சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டில் எடுத்துட்டு ஓவராலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த ரவுண்டு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு CBT 1 CBT 2க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதுக்குமே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் இது. ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா, பேப்பர் பேனா கொடுத்தாங்கன்னா எப்படியாவது யோசிச்சு நம்ம போட்டலாம். பட் ஆனால் இது வந்து ஃபுல்லாகவே உங்கள் மைண்ட் கால்குலேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றத இவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் தான் இந்த CBAT. இது எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா? ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அண்ட் டெக்னீஷியன் 2 பேரும் நோட்டிஃபிகேஷன் வருவாங்க. அதில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, இந்த டெஸ்ட் இப்போ CBAT நம்ம படிக்கணும் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜி டெஸ்ட் வந்து வெறும் ALPக்கு மட்டும்தானா? சப்போஸ் வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுட்டு ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ட்க்கு சொல்கிறேன், ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம் NTPC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வருது. ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். போஸ்ட் டிராஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் நீங்கள் சூஸ் பண்ணாலும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர், அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் அப்படின்ற போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணாலும் இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டை கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ALPக்கு மட்டும் இல்லை, NTPC எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு கம்பல்சரி வரும். ஓகேவா? அதனால் இப்போவே நீங்கள் தரவாக படித்தாலும் அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இதில் நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் அது தப்பு இல்லை, ஆனால் ஆல்ரெடி அதுக்கான ஒரு சொல்யூஷனும் அதுக்கான ஒரு ஒன்லைனர்லாம் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து தமிழில் இதில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து அதையும் தமிழ் நான் படிக்கணும் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் எந்த லாங்குவேஜில் கிடைக்குதோ அதில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெஸ்ட்டு கம்பல்சரி ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் நடத்துவாங்க. அதுதான் வந்து 5 டெஸ்ட் பேட்டரிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் குவாலிஃபைங் மார்க் கம்பல்சரி எல்லாருமே 42 மார்க் எடுத்து தான் ஆகணும். இதில் வந்து கேஸ்ட் வைஸாக வந்து அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து SC ST OBC அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் குவாலிஃபைங் மார்க்லேயே வந்து சில கன்செஷன் இருக்கும். ஆனால் இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே கன்செஷன் அப்படின்றது கிடையாது. எல்லாருமே 42 மார்க் கம்பல்சரி எடுத்தாகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நோ நெகட்டிவ் மார்க்குங்க. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. அதனால வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அவங்க மார்க் வச்சிருப்பாங்க. அந்த மார்க் வரைக்கும் யார் எடுக்கிறாங்களோ அந்த பேஸ் பண்ணி இவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேவா? அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். 70% ஆஃப் வெயிட்டேஜ் எதுக்கு, பார்ட் ஏல CB 2ல கண்டக்ட் பண்ணக்கூடிய பார்ட் ஏல இருந்து எடுப்பாங்க. 30% ஆஃப் வெயிட்டேஜ் எதுக்கு, இந்த CBAT இந்த எக்ஸாம்ல இருந்து எடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் சொன்னா பார்த்தீங்களா, அந்த 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் தான் இதுதான் வந்து டெஸ்ட் பேட்டரிஸ் சொல்லுவாங்க. மெமரி டெஸ்ட், டைரக்ஷன் டெஸ்ட், டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட், கான்சன்ட்ரேஷன் டெஸ்ட்,
பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டாண்டர்டா இந்த 5 டெஸ்ட் தான் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாட் வரலாம். அப்படி 5 டெஸ்ட் இது ஸ்டாண்டர்டா இருக்காது. எப்போ வேணா வித்தவுட் பீரியட் இன்ஃபர்மேஷன் எப்போ வேணா மாத்துவாங்க அப்படின்றது மாதிரி தான் நம்மளோட ஸ்டாண்டர்ட் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா 90% வந்து இந்த 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேவா? அதனால ஸ்டாண்டர்டா இதுதான் இருக்கும். ஆனா எது வேணா மாத்தலாம் வித்தவுட் பீரியட் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் என்ன அப்படின்றத ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் மூலமா உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் மெமரி. மெமரி அப்படின்றது கொடுத்தனால இந்த டெஸ்ட்டை வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டைமும் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கும் டைமும் கொடுப்பாங்க. ஏன்னா மெமரி பேஸ்டு இல்லை, பேப்பர் இது கொடுத்துறாங்கன்னு வைங்களேன். சப்போஸ் இந்த ஸ்டடி மேப் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஸ்டடி மேப்பை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு 2 minutes கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க, எந்த வீடு எந்த கட்டத்தில் வரும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இப்போ இந்த ஜன்னல் மாதிரி வருதுங்களா, இது வந்து இங்கே வருது, அது கீழே வந்து பெரிய வீடு மாதிரி வருது, அதுக்கப்புறம் இந்த சின்ன வீடு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் பேப்பர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரியா? இதை நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ABCDன்னு இருக்கு. எந்த வீடு எங்கே வரும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த வீடு வந்து ஏல வருமா, ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு போட்டணும். இந்த வீடு எங்கே வருது, இந்த இடத்துல வருதா, ஸோ இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கு, சி இருக்கு, ஸோ சின்னு போட்டணும். இந்த வீடு எங்கே வருது, இந்த வீடு கீழே தான் இருக்கா, இந்த கீழே வீட்டில் என்ன நம்பர் இருக்கு, பின்னு இருக்கு, ஸோ இதுக்கு நேராக நீங்கள் பின்னு போட்டணும். ஸோ நீங்கள் இதுக்கு ஆன்சர்னா ACB அப்படின்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா? இதுதான் மெமரி பேஸ்டு. இப்போ நான் காட்டுறப்போ உங்களுக்கு சின்னதாக இருக்கும், பரவாயில்லையே சிம்பிளாக தானே இருக்கு, சப்பையா முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் ரியல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த வீடு எங்கே வரும் அப்படின்றத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இதுதான் வந்து மெமரி பேஸ்டு டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்ட். சரி, இதில் நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எடுத்த உடனே இங்கே இந்த கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, கார்னரில் இருக்கிறத நல்லா மனப்பாடம் பண்ண வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கார்னரில் என்ன இருக்குன்னு, ஏன்னா எப்பயுமே நம்மளுக்கு கண்ணு வந்து கார்னரில் தான் போகும். சரியா? ஸோ கார்னரில் இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்பவே இந்த இர்ரெகுலர் ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால, கஷ்டம் தான். இர்ரெகுலர் ஷேப்பை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸ்டாண்டர்டாக ஷேப் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரிலாம் ஸ்டாண்டர்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது போல் அதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எடுத்தோடனே கார்னரை பாருங்க, அதுக்கப்புறம் இர்ரெகுலர் ஷேப்பை அவாய்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்க ஷேப்பை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது போல் வந்து சில ஷார்ட்கட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதுக்கான ஒரு மெமரியை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது போல் தாங்க எக்ஸாமில் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம கேட்பாங்க. இதுதான் வந்து டெஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் வந்து மெமரி பேஜ், இது வந்து டெஸ்ட் பேஜ். ஓகேவா? சரி, இந்த பார்த்தோம்ல இந்த 13வது இது வந்து எதுக்கு நேராக வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம இங்கே தானே பார்த்தோம் அந்த டயக்ராமை. ஸோ வந்து 13வதுக்கு ஆன்சர் என்ன, இ அப்படின்ற மாதிரி நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சதுக்கெலாம் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தெரியாததுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். சப்போஸ் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருந்தால், இந்த டயக்ராம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் ஆனால் எங்கே வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, ஏவா பிஆ சியா நம்மளுக்கு தெரியலனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றது ஆன்சர் வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா இ அப்படின்றது ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? எப்படி எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெமரி டெஸ்ட். ஆக்சுவலாக மெமரி டெஸ்ட்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் வந்து சாம்பிளாக ஒரு 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து மெமரி டெஸ்ட் வந்து சாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இது போலையும் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை கரண்டி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக வந்து 75 அப்படின்ற நம்பர் இருக்குது. இதுக்கு நேராக வந்து 28 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த அயன் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் 42 இருக்குது. இந்த டார்ச் லைட் நேரம் 93 அப்படின்ற நம்பர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு திங்ஸுக்கு ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். பண்ணினதுக்கப்புறம் இப்படி தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரி, இப்போ டார்ச் லைட் மாதிரி இருக்கா, டார்ச் லைட் நேரம் என்ன நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, 93 அப்படின்ற நம்பர் வந்துருக்கா. ஸோ ஆன்சர் என்ன, பி. இப்போ இந்த ஜாடி மாதிரி இருக்கா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன நம்பர் இருந்துச்சு, 64 இருந்தது. ஸோ ஆன்சர் என்ன, 64, ஆப்ஷன் ஏ. இந்த திராட்சை இருக்கா, திராட்சை நேரம் என்ன நம்பர் இருந்தது, 28. ஸோ இங்கே அயன் பாக்ஸ் மாதிரி இருக்கா, அதுக்கு வந்து 42. இந்த புக்குக்கு நேரம் என்ன நம்பர் இருந்துச்சு, 17 நம்பர் இருந்ததா. ஸோ 17 தான் நம்மளோட ஆன்சர். இந்த தோசை கரண்டி மாதிரி இருக்கா, இதோட ஆன்சர் என்ன, 75. ஸோ இந்த மாதிரி வந்து மெமரி டெஸ்ட்டில் செகண்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் இதுதான். இது போல் ஒரு 2-3 டைப்ஸ் இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம CBT 1, 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஏதாவது பெஸ்ட் புக் ஏதாவது இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கிடைச்சா கூட நான் டெலகிராமில் PDF-ஆ ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டெஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் டெஸ்ட் எது பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் டைரக்ஷன் டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை, ரோ காலம் வைஸாக கொடுத்துருப்பாங்க. ரோ வைஸாக காலம் வைஸாக கொடுத்துருப்பாங்க.
இந்த ரோவும் காலத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த ரோ காலம் கொடுத்துருக்காங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. விச் இஸ் த ஒன்லி லெட்டர் தட் அப்பியர்ஸ் டைரக்ட்லி அபோவ் ஏ. இது போல கொஸ்டின்லாம் வந்து பேங்க் எக்ஸாம்ல நிறைய வருங்க. ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல இதை வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல ரொம்ப கஷ்டமா கேட்டிருக்காங்க. நான் ஒரு 1 இயர் வந்து படிச்சிருக்கேன் பேங்கிங் எக்ஸாம். அதுக்கப்புறம் தான் நம்மளோட லைன் வந்து வேற மாதிரி போச்சு. ஓகேவா, ஸோ அப்போ பார்க்குறப்ப இந்த ரீசனிங்ல இது மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்லி அபோ, இமிடியட்லி பிலோ அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப மைனூட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்லி, இமிடியட் அபோ, இமிடியட் பிலோன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, கொஸ்டின்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏக்கு இமிடியட்டில் மேல இருக்க, அதாவது ஏக்கு மேல இமிடியட்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெட்டர் எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஏக்கு மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெட்டர், அது இமிடியட்லி அபோவ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த ஒன்லி லெட்டர் தட் அப்பியர்ஸ் டைரக்ட்லி அபோவ் ஏ. ஏக்கு இமிடியட்டா மேல இருக்கக்கூடிய ஒரே ஒரு லெட்டர் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ரோ காலம் வச்சு நம்ம ஆன்சர் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா, ஏக்கு இதான் ஏக்கு இமிடியட்லி அபோவ் எதுவுமே இல்லை. இங்க லாஸ்ட் ரோவே தான், சாரி ஃபர்ஸ்ட் ரோவே தான். இதுக்கு மேல எந்த நம்பரும் நம்மளுக்கு இல்லை. ஓகேவா, லெட்டர் எதுவுமே இல்லை, அதனால இது நம்மளுக்கு வராது. சரி, ஓகேவா, இப்போ இதை பார்க்கலாம். ஏக்கு இமிடியட்லி அபோவ் மேல ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கணும். ஓகேவா, ஏக்கு மேல என்ன லெட்டர் இருக்கு, பி மட்டும்தான் இருக்கு. இதுக்கு மேல எந்த லெட்டரும் இல்லை. ஓகேவா, ஸோ அதனால இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா, சரி இப்போ இது பார்ப்போமா. ஏக்கு இமிடியட்லி அபோவ் பி இருக்கு. சரி, அப்போ இதை ஆன்சரா எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் ஆனால் கண்டிஷன் தான், ஏக்கு மேல வர லெட்டர் வரணும், ஆனா வந்து ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வரணும். அதுக்கு மேல வேற எந்த லெட்டரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பிக்கு மேல தான் சி இருக்குல்ல, ஸோ அதனால இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகாது. இங்க பார்க்கலாம், ஏக்கு இமிடியட்லி அபோவ் பி இருக்கான், அவனுக்கு மேல சி இருக்கான், அவனுக்கு மேல டி இருக்கான். நம்மளோட கண்டிஷன் என்ன, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் வரணும் ஏக்கு மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா, இங்க பார்த்தாலும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ ஆகாது. பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு, இ இருக்கு. அப்ப நம்ம ஆன்சர் என்ன, இந்த ரோ 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரியா, ஸோ இது போல நம்மளோட கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் இதுல, இந்த டைரக்ஷன் டெஸ்ட்ல. ஓகேவா, இது போல நீங்க பார்த்து கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். கொஸ்டின்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் நீங்க பண்ணீங்கன்னா ஈஸியா கிராக் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் 2 கொஸ்டின் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. Which alphabet appears to the right of C in row 2? நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கணும். Which alphabet appears to the right of C in row 2? இதான் row 2. row 2ல Cக்கு ரைட்ல இதான் ரைட், Cக்கு ரைட் தான், லெஃப்ட் இதுதான். எப்படி நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டைரக்ஷன்ல சப்போஸ் வந்து எல்லாரும் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இவன் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பான், இவனுக்கு வந்து லெஃப்ட் இது, ரைட் இது. கொஸ்டின் எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம எப்பயும் போல சி வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம தான் ஸ்பான்டேனியஸா யோசிக்கணும். ஓகேவா, சியை வந்து நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி நம்ம யோசிச்சுக்கணும். அப்படி யோசிக்கிறப்ப சிக்கு ரைட்ல இதான் ரைட்டு, லெஃப்ட். சிக்கு ரைட்ல என்ன நம்பர் இருக்கு, டி அப்படின்ற நம்பர் தான் இருக்கு. ஓகேவா, அதான் சொல்றாங்க which alphabet appears to the right of C in row 2. row 2ல சிக்கு ரைட்ல என்ன நம்பர் வருவான், டி மட்டும்தான் வருவான். சிக்கு லெஃப்ட்ல யார் இருக்கா, இ இருக்கா, ஏ இருக்கா, பி இருக்கா. சிக்கு ரைட்ல டி மட்டும்தான் இருக்கான். ஓகேவா, ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, டி. ஓகேவா, ஸோ இது போல நீங்க ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. row 1 and row 3 are written in reverse order, then which alphabet will come below C in row 2? ஓகேவா, ரோ 1 ரோ 3யும் ரிவர்ஸ்ல எழுத சொல்றாங்க. இதான் ரோ 1 ரோ 3 ரிவர்ஸ்ல எழுத சொல்றாங்க. ரிவர்ஸ்ல என்ன, இ டி சி பி ஏ அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். அதே மாதிரி ரோ 3யும் எழுத சொல்லியிருக்காங்க. ரோ 3ல ரிவர்ஸ் எதுனா சி பி ஏ இ டி. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, which alphabet will come below C in row 2? சிக்கு கீழே ரோ 2 தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரோ 2க்கு கீழே என்ன நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களோட ஆன்சர் என்ன, இ. ஓகேவா, which alphabet will come below C in row 2? சிக்கு கீழே என்ன நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன, இ. ஓகேவா, ஸோ இது போலாம் கேட்பாங்க. சப்போஸ் பேங்க் எக்ஸாம் படிச்சிருந்தீங்கன்னா இது போல கொஸ்டின்லாம் நீங்க ஈஸியாக கிராக் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப மைல்டாக தான் கேட்பாங்க. சரியா, சரி. 3வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெப்த் பெர்செப்ஷன், டெஸ்ட் ஃபார் மெஷரிங் டெப்த் பெர்செப்ஷன். ஒரு கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வந்து ரொம்ப ஆராய்ஞ்சு நீங்க சொல்லணும். இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் செங்கல்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எந்த செங்கல் எதுக்குள்ள டச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்த்தோன்னே சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஏ அப்படின்ற செங்கல் எந்தெந்த செங்கலோட டச் ஆயிருக்கு, டியோட டச் ஆயிருக்கு, பியோட டச் ஆயிருக்கா. ஸோ அந்த மாதிரி பின்ற செங்கல் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் செங்கலோட டச் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து ஆன்சர் பண்ணணும். இதுதான் இந்த டெப்த் பெர்செப்ஷனோட கான்செப்ட். ஓகேவா, இப்போ பண்ணலாமா. ஏன்ற செங்கல் வந்து எத்தனை செங்கலோட டச் ஆயிருக்கு, டிஇ இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன, 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பி அப்படின்ற ஒரு செங்கல் எத்தனை செங்கலோட டச் ஆயிருக்கு? இந்த ஒரு செங்கலோட டச் ஆயிருக்குமா, இந்த செங்கலோட டச் ஆயிருக்குமா, இந்த செங்கலோட டச் ஆயிருக்கும். ஸோ அப்போ 3 அப்படின்ற மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின், இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக். ஓகேவா? ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் இருக்கும். எத்தனை செங்கல் வந்து எது கூட டச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ஆன்சர் இருக்கும். நீங்க வந்து எது கூட எத்தனை டச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து கிளிக் பண்ணணும். இதுதான் வந்து டெப்த் பெர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. ஃபோர்த் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் மெஷரிங் கான்சென்ட்ரேஷன். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த மட்டும் பார்த்தோம்னா, எதுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட் நம்ம வைக்கணும்? ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முடிச்சிடக்கூடாதா, செகண்ட் ரவுண்ட்ல முடிச்சிடக்கூடாதா கேட்கலாம். சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் மென்டல் வந்து எப்பயுமே நீங்க ஷார்ப்பா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த எக்ஸாம் அப்ப நீங்க ஷார்ப்பா இல்லாம த்ரூ அவுட் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய அந்த த்ரூ அவுட் ஃபுல்லாவே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து விழுற மாதிரி வருவாங்க. உள்ள விழுற மாதிரி வந்து அவங்களை சில பேர் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மென்டல் அஸ் வெல் அஸ் பிசிக்கல் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ட்ரெயின் வரத்துக்குள்ள அந்த வண்டி அவங்களை மோதிடுமா மோதாதான் டக்குன்னு கால்குலேட் பண்ணி கடகன்னு ஓடி போய் காப்பாற்றுவாங்க. நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ அவங்கள மாதிரி கேண்டிடேட்டுக்கு, அவங்கள மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கம்பல்சரி வைப்பாங்க. சரிங்களா? இந்த சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு மென்டலும் சரி பிசிக்கலும் சரி ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும். அதுக்காக தான் இந்த சில டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த டெஸ்ட் வந்து கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஏஎல்பி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, டெஸ்ட் ஃபார் மெஷரிங் கான்சன்ட்ரேஷன் என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். குயிக்கா நீங்க 2 நம்பரை கம்பேர் பண்ணணும். இப்போ 2 சைடு கொடுத்துருக்காங்க. குயிக்கா அந்த 2 நம்பர் கம்பேர் பண்ணி கரெக்டா அந்த எஸ்ன்னு சொல்லணும், தப்பா அந்த நோன்னு சொல்லணும். ஓகேவா? 589 589 கரெக்டா இருக்கு. ஸோ எஸ்ன்னு சொல்லிடணும். 2768 2786 தப்பு. ஓகேவா? அப்போ வந்து என்ன சொல்லணும்? நோன்னு சொல்லணும். 36463 36462 ஓகேவா? ஸோ அப்போ நோன்னு சொல்லணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கரெக்டா அந்த எஸ், தப்பா அந்த நோன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லணும். இது வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை சதற விடாம எப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்டா 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி தப்பு ரைட்டுன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல கேட்கவே. பட் ஆனா நீங்க அட்டென்ட் பண்றப்ப தான் தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஃபிஃப்த் டெஸ்ட் பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஃபார் மெஷரிங் பெர்செப்சுவல் ஸ்பீடு. அது வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்க சொல்றீங்க எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் அஸ் வெல் ஸ்பீடா சொல்லணும். டக்குன்னு 2 நம்பர் போதுன்னு வைங்களேன். ரோட்ல அடிபட்டு போனா சில பேர் நம்பர் கரெக்டா சொல்லுவாங்க, பிளேட் நம்பர். இந்த நம்பர் தான்ப்பா 2786 சொல்லிருவாங்க. ஸோ அது அந்த ஸ்பீட்லையும் சரி அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் கரெக்டாக ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்னா இது பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு நிறைய ரேடியோ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எந்த ரேடியோ எது கூட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஏ அப்படின்ற ஒரு ரேடியோ இருக்கு. ஓகேவா? இந்த ரேடியோ எது கூட மேட்ச் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது? இது கூட மேட்ச் ஆகுதா, இல்லை இது கூட மேட்ச் ஆகுதா, இது கூட மேட்ச் ஆகுதா, இது கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அதுதான் பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட். ஓகேவா? மெமரி டெஸ்ட்டுக்கு மட்டும் தாங்க படிக்கிறது டைம் கொடுப்பாங்க. இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி தான், டேரக்டா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் வந்து பெர்செப்ஷனல் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இந்த பிராக்டிகல் ப்ராப்ளத்தை பார்க்கலாமா? சரி, இந்த வவ்வால் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எதோட வந்து கம்பேர் பண்ணலாம், அதாவது சேமா எதோட இருக்கு? இந்த வவ்வால் மாதிரி இருக்கா? ஸோ ஏ வந்து இந்த ஈயோட மேட்ச் ஆகுது. இப்போ இதை பார்ப்போம். இது வந்து எதோட மேட்ச் ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட மேட்ச் ஆயிருக்கு. இது எதோட மேட்ச் ஆயிருக்கு? இது இதோட மேட்ச் ஆயிருக்கு. இது இதோட மேட்ச் ஆயிருக்கு. ஸோ டக்குன்னு நீங்க ஃபாஸ்டா பார்த்து எது எது கூட கம்பேர் பண்ண முடியும், சேமா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கம்பேர் பண்ணணும். இதுதான் அந்த பெர்செப்சுவல் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இவ்வளோதாங்க மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட்டும் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளோட நான் சொல்லிட்டேன். இதை வந்து எப்போனா சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு, என்னால் காமிக்க முடியாது, நான் ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஓகேவா? ஸோ இதுக்கு வேணா புக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்பல்சரி நான் டெலிகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த எக்ஸாமை வந்து எப்படி வந்து கிராக் பண்ண முடியும், எப்படி ஒரு பெட்டர் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செக்ஷன் முன்னாடி எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப காமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து ஸ்பார்க் ஆகும். நம்ம எழுத போகிற செமஸ்டர் எக்ஸாம் இல்லை, நைட் உட்காந்து கடற்கன்னு படிச்சுட்டு மறுநாள் காலை எழுதுறதுக்கு இது காம்படிட்டிவ் எக்ஸாமு. நீங்கள் வந்து ஒரு 2-3 டாபிக் படிச்சு தூங்குறீங்கன்னு வைங்களேன், தூங்கினா தாராளமாக தூங்குறீங்க, பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்போ உங்களுக்கு மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டியே வரும். ஸோ இந்த டெஸ்ட் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் இருந்தாலும் 2 கான்செப்ட் படிச்சு தூக்கம் வருதுன்னா தாராளமாக தூங்குங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எழுந்துச்சு 1 மணி நேரத்தில் விறுவிறுன்னு எல்லாத்தையும் நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ற வராங்கன்னா, ரொம்ப நேரம் நைட்ல முடிச்சுட்டு இருக்காதுன்னு சொல்றாங்க. அது எல்லாத்துமே பொருந்தும். சரியா? அதே மாதிரி வந்து ப்ராப்பரான ஸ்லீப் உங்களுக்கு வேணும். கரெக்டா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு, சாரி, கரெக்டா வந்து ஒரு நீங்க என்ன படிக்கணுமோ அதை படிக்கிறத முடிச்சுட்டு நல்ல ப்ராப்பரா நல்ல ரெஸ்ட் எடுங்க. உங்களோட மைண்ட் ரொம்பவே நல்லா ஆக்டிவா இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டைம். ஏன்னா வந்து எக்ஸாம் 9 மணிக்குனா நீங்க வந்து 8 மணிக்கு ரொம்ப அவசர அவசரமா போகாம ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க போறது பெட்டரா இருக்கும். ஓகேவா? சரி,
இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அது ரொம்பவே கேர்ஃபுல்லாக கேளுங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட மென்டல் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டெஸ்ட் தானே. ஸோ அதனால் இன்ஸ்ட்ரக்டர் என்ன சொல்கிறாரோ அது ரொம்பவே கூர்ந்து கவனிக்கணும். சரியா? அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யணும். நம்ம வந்து ஸ்கூல்லேயே காலேஜில் பண்ணுற மாதிரி ஒரு ஏடாகுடமான ஒரு கோளாறு டியூடாக நம்ம இருக்கக்கூடாது. சரிங்களா? அவன் என்ன சொல்கிறானோ அதான் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதே மாதிரி சப்போஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்தாலோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் தோணாலோ ஏதாவது டவுட் ஏற்பட்டாலோ இமீடியட்டாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒன் டைம் தான் சொல்லுவாங்க. பக்கத்தில் விட்டு நம்மளால கேட்க முடியாது. ஓகே, அதே மாதிரி ஒரு கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் கரெக்டான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க. ரொம்ப நேரம் ஒரு கொஸ்டினில் வந்து யோசிச்சிட்டே இருக்கக்கூடாது. சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், டோன்ட் காப்பி த ஆன்சர் வித் யுவர் நெய்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா புக்லெட் வந்து அவனுக்கும் உங்களுக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு நல்ல மார்க் வாங்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன பாயிண்ட் தான். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி CBT1 நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லா பார்ட்டுமே நம்மளுக்கு முக்கியம் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சரி, இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது புக் ஏற்பட்டாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தாராளமாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து நான் புக்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா NCERT புக் பேஸ் பண்ணி ஒரு ஒன்லைனர் நான் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒன்லைனர் கிடச்சிச்சுன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அப்படின்னா இங்கிலீஷில் மட்டுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.